வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆப்பிள் பழங்களை விடவும் விலை குறைவாக இருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்துக்களை அள்ளி அளிக்கக்கூடிய மருத்துவன்மைகளை கொடுக்கக்கூடிய மற்ற பழங்கள் என்னென்ன, அதனுடைய மருத்துவன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ அதுக்காக இந்த பதிவு விலை அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களை வாங்கி சாப்பிட முடியல அப்படின்றதுக்காக விலை குறைவாக இருக்கக்கூடிய பழங்களை வாங்கி சாப்பிட சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. மற்ற பழங்களிலும் ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, அதை விடவும் நமக்கு அது ஈஸியான ரேட்டில் கிடைக்கும் போது அதையும் நம்ம எடுத்துக்கொண்டு மருத்துவன்மைகளை பெறலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. ஒரு கிலோ ஆப்பிள் சுமார் 200 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஒரு சில இடங்களில் மார்க்கெட் ரேட்டை பொறுத்து இன்னை விடவும் அதிகமாகவும் இருக்கும். ஆனால் இதை விடவும் நமக்கு எளிமையாகவே கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை தரக்கூடிய பழங்கள் இருக்கு. அதை பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொய்யாப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கொய்யாப்பழம் உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு பழமாக இருக்குங்க. இதில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கிறதால கொய்யாப்பழம் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்திடும். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்கான அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே பலப்படுத்தும். பொட்டாசியம் சத்து கொய்யாப்பழத்தில் இருக்கிறதால பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணி இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை கொடுத்து இதய ஆரோக்கியத்தையுமே நமக்கு பராமரிக்கும், உடலையும் ஆரோக்கியமாக வைக்கும். கொய்யாப்பழத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து செரிமான ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். இதன் மூலமாக நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வச்சு ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றுவதற்கான வேலைகளை கொய்யாப்பழம் செய்யும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய பழங்களில் கொய்யாப்பழம் தான் முதலிடம். ஸோ அந்த கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் இம்யூன் பவர் பெற்று நாளடைவில் எந்த நோயுமே இல்லாமல் நலமோடு வாழலாம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். வாழைப்பழமும் பல்வேறு விதமான மருத்துவன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சத்தான பழம் தான். இதுலேயுமே விட்டமின் சி இருக்கிறதால வாழைப்பழம் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை உங்களுக்கு அதிகப்படுத்தும். பொட்டாசியம் சத்து இருக்கிறதால ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணி உடலை ஆரோக்கியமாக வைக்கும், இதய ஆரோக்கியத்தையுமே பாதுகாக்கும். அதாவது பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் இல்லாமல் பாதுகாத்துக்கும். நார் சத்து இருக்கிறதால செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இதனால தான் நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தினமும் ஒரு வாழைப்பழம், அது எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் சரி எடுத்துக்கணும் அப்படின்னா டைஜஷன் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும்போது டைஜஷனில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்போக்கு என எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசைகளை நீங்கள் வலுவாக வைத்துக்கொள்ளணும், நரம்புகளை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும், கண்களை பலம் பெற வைத்துக்கொள்ளணும், மூளை ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்துக்கொள்ளணும், உடலையும் மனதையும் சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ளணும் அப்படின்னாலுமே இந்த அத்தனை நன்மைகளுக்குமே வாழைப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இலந்தை பழத்தை எடுத்துக்கலாம். இலந்தை பழமும் நமக்கு உள்ளூரிலே கிடைக்கக்கூடிய ஒரு பழமாக இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சீசனில் கிடைக்கக்கூடிய மருத்துவன்மைகளை கொடுக்கக்கூடிய பழமாக இருக்குங்க. இலந்தை பழம் விட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொண்டு இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்து எந்த நோயுமே நமக்கு வராமலும் புதுசாக எந்த நோயும் அட்டாக் ஆகாமல் பாதுகாத்துக்கும். பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி உடலையும் இதயத்தையும் ஆரோக்கியமாக வைக்கும். செரிமானத்தையும் நமக்கு மேம்படுத்தும். கூடுதலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்ஸ் சொல்லக்கூடிய அந்த மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்களை சுரக்க வச்சு தூக்கமின்மை பிரச்சனைகளை நீங்கள் அவதிப்படுறீங்கன்னா அந்த தூக்கமின்மையை போக்குவதற்கு மெலட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோனை உங்களுக்கு சுரக்க வைக்கும். ஸோ இந்த டோப்பமைன் போன்ற ஹார்மோன்லாம் உங்களுக்கு சுரக்கும் போது, மெலட்டோனின் ஹார்மோன்லாம் உங்களுக்கு சுரக்கும் போது மன அழுத்தமெல்லாம் நீங்கி தூக்கம் உங்களுக்கு இயல்பாக வர ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்கள் இலந்தை பழத்தை எடுத்துக்கலாம். அதே குறிப்பாக இலந்தை பழம் உங்களுடைய உடல் நலத்தையும் அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த முடி மற்றும் சருமத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இலந்தை பழம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அடர்த்தியாக வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை பெறுவீங்க. சருமம் தொடர்பான பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படாது, சருமமும் அழகாக உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குங்க. அத்திப்பழம் சாப்பிடும்போது வயிற்று உப்புசம் மற்றும் மலச்சிக்கல்லாம் குறையும் அப்படின்றது தான் நிபுணர்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. அத்திப்பழங்களில் கலோரிகள் குறைவாக இருக்கிறதால உடலுக்கு ஆரோக்கியமான ஆற்றல் உங்களுக்கு அளிக்கும். இது ஒரு நபரினுடைய எடையை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த அத்திப்பழங்களை நீங்கள் சாப்பிடும்போது உடலில் ரத்த ஓட்டம் உங்களுக்கு சீராகும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகளால் வயதானவர்கள் அவதிப்படுறீங்க, இளைஞர்களும் நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள் அவதிப்படுறீங்கன்னா அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது
இந்த ஒரு பழம் எடுத்துக்கிட்டாலே நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடலாம். ஸோ குறிப்பாக அந்த 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் நரம்பு தளர்ச்சி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம். ஊற வைக்கப்பட்ட அத்திப்பழம், உலர வைக்கப்பட்ட அத்திப்பழம், ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிருக்கக்கூடிய அந்த அத்திப்பழம் எதுவாக இருந்தாலுமே அவங்க எடுத்துக்கொள்ளலாம். நாவல் பழங்களை எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ நன்மைகள் வந்து கிடைக்குங்க. நாவல் பழம் வந்து ஒரு குறிப்பிட்ட பருவ காலம் சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடியது. நாவல் பழம் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தி சுகர் ப்ராப்ளத்தில் நம்ம விடுபட வைக்கும், இதயத்தை ஆரோக்கியமாக பராமரிக்கும். அதாவது பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் இல்லாமல் இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை கொடுத்து இதயத்தை பராமரிக்கும். சருமத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். முகப்பொருட்கள், கண் கருவலிங்கள் இது மாதிரி எதுவும் ஏற்படாமல் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நம்மளுடைய அந்த பற்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கிருமி தொற்றுகள் வாய்களில் எதுவும் ஏற்படாமல் ஈறு பற்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி வாய் ஆரோக்கியத்தையுமே நமக்கு வந்து சுவாச புத்துணர்ச்சி கொடுத்து பராமரிக்கும். மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த நாவல் பழம் அதிகரிக்கிறதால, அதாவது நாவல் பழம் ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டுமே கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணணும் தான். அப்போ நாவல் பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணதன் மூலமாக நீங்கள் ஆரோக்கியமாக செயல்படுவதற்கு, நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெற்று எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்துலையுமே வளமான அளவில் மருத்துவமைகள் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் பேரிச்சம்பழங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டிய அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின்கள், தாதுக்கள், நார்சத்து, கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற நம்முடைய உடலுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடியது பேரிச்சம்பழம். இப்போ நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய கண் பார்வை திறன் கூர்மையாக இருக்கும், எலும்புகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், இதயம் ஆரோக்கியமாக இருக்கும், சருமம், முடி ஆரோக்கியம் மேம்படும், ரத்த சோகை பிரச்சனை நீங்கள் விடுபடுவீங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான மருத்துவமைகள் உங்களுக்கு பேரிச்சம்பழங்களை கொடுக்கும். ஏழாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். பப்பாளி பழங்கள் கூட ஆப்பிள் பழங்களை விட உங்களுக்கு எளிமையாக தான் கிடைக்கும். வீட்டில் மரம் வச்சு கூட நம்ம வளர்க்கலாம். இதில் மருத்துவ நன்மைகள் அதிகமாகவே இருக்குது. எளிமையான ஒரு பார்த்தீங்கன்னா குறைவான விலையிலையும் பப்பாளி பழம் வந்து கிடைக்கும். சுவையிலையும் அதுக்கு வந்து நிகர் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். பப்பாளி பழம் மட்டும் கிடையாது, அதோடைய அந்த கருப்பு சிரட்டின் விதைகள் கூட மருத்துவ நன்மைகளை கொண்டது தான். ஸோ இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது சருமத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம், கூந்தல் ஆரோக்கியத்தை முறையான அளவில் பராமரித்துக் கொள்ளலாம். விட்டமின் ஏ வந்து இருக்குங்க இல்லையா. ஸோ இது வந்து நமக்கு அந்த கண் பார்வை திறனை பப்பாளி பழம் வந்து நமக்கு கூர்மைப்படுத்தும். 100 கிராம்லேருந்து 120 கிராம் வரைக்கும் பப்பாளி பழம் நம்ம ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். பப்பாளி இலை சாறு எடுத்துக்கிறோம் அப்படின்னா 3 டீஸ்பூன்லேருந்து 5 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே போதுமானது தான் நமக்கு. எட்டாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எலுமிச்சம் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். எலுமிச்சம் பழமும் உங்களுக்கு வந்து பல்வேறு விதமான மருத்துவமைகளை வந்து கொடுக்குங்க. எலுமிச்சம் பழத்தில் விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம் போன்ற சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு. இது செரிமானத்தை உங்களுக்கு வந்து மேம்படுத்துது, நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறது, எடை இழப்புக்கு உதவிகரமாக இருக்குது, சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்குது, ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது, தோல் மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்குமே எலுமிச்சம் பழம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஸோ நீங்கள் தினமும் ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிந்து ஜூஸாக குடிச்சிங்க அப்படின்னா இந்த நன்மைகளை பெற்று நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. 9வது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம். நெல்லிக்காய் அதுலேயுமே பலவிதமான உடல்நல பலன்கள் உங்களுக்கு வந்து இருக்குது. விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள், நார் சத்து எல்லாமே நெல்லிக்காயில் இருக்குங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துறது, சருமம் மற்றும் முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது, செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கிறது, உங்களுடைய பிளட்ல இருக்கக்கூடிய சுகரோட அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, இது மாதிரி நிறைய நன்மைகளை கொடுக்கும். இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து தற்காத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை உங்களுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கொடுக்கும். அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய், ஊட்டச்சத்து குறைபாடால் அவதிப்படும் போது நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்வது எல்லாமே நமக்கு நன்மைகளை கொடுக்கும். அந்த வகையில் 10வது பேரிக்காய் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்பிள் பழத்தை விட குறைவான விலையில் அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் மருத்துவமைகளை பேரிக்காயும் கொடுக்கும். பேரிக்காய் பல ஊட்டச்சத்துக்களாலும் விட்டமின்களாலும் தாதுக்களாலும் நிரம்பி இருக்கு. நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக பேரிக்காய் இருக்கும். அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை பேரிக்காய் கட்டுப்படுத்திடும், சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுதலை பெற வைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி அவங்களுக்கு எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் பாதுகாத்துக்கும், கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் இதயத்தை பாதுகாக்கிறதுக்குமே பேரிக்காய் உதவிகரமாக இருக்கும். ஸோ விலை வந்து அதிகமாக இருக்கும், அதனால் இந்த பழங்களை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்றதுக்கான ஒரு பதிவு இது கிடையாது. விலை ஆப்பிள் பழங்களை விடவும் இந்த பழங்களும் ஊட்டச்சத்துக்கள் இருந்தது. இந்த பழங்களையுமே நீங்கள் எடுத்துக்கொண்டு மருத்துவமைகளை பெற வேண்டும், உடல்நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் இந்த ஹெல்த் நியூஸ் தமிழுடைய நோக்கம். ஸோ இந்த பழத்தையும் எடுத்துக்கொண்டு உடல்நலத்தை பராமரித்துக் கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.